வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்னா, உங்களோட ஜான் சீனா அவரோட டைட்டில இந்த ரெஸ்லர்ட்ட தான் தோக்க போறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த ரெஸ்லர் யாரு அப்புட்ன்னு கேட்டா, நீங்களே ஷாக்கிங் ஆயிருவீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கொஸ்டின். அதாவது இப்ப இருக்க அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் இப்ப ஜான் சீனா வச்சிருக்காரு. அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டில் யாரு வச்சிருக்கப்ப அந்த டைட்டிலுக்கான மவுஸ் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரோமன் ரெயின்ஸ், 2வது கோடி ரோட்ஸ், 3வது ஜான் சீனா. இந்த 3 பேத்துல யாருக்கு அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் செட் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான உங்களுக்கான ஒரு வீடியோ தான். இப்போ உங்களோட ஜான் சீனா 70 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டாரு. அதாவது WWE ஹிஸ்டரியிலேயே 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆன ஒரே ரெஸ்லர் யார் அப்படின்னு கேட்டா, அது உங்களோட ஜான் சீனா தான். ஜான் சீனா ரிக் ஃப்ளேரோட ரெக்கார்டை முறியடிச்சு ஜான் சீனா தான் இப்போ நம்பர் 1 பிளேஸில் இருக்காரு. இப்போ ஜான் சீனாவோட அந்த ஒரு டைட்டில் ரெயின் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு ஒரு ஆவரேஜாக போய்கிட்டு இருக்கு. போரிங்காக இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஆவரேஜாக இப்போ அவரோட டைட்டில் ரெயின் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஜான் சீனா கூடிய சீக்கிரம் அவரோட டைட்டிலை தோத்துருவாரு, அதுவும் இந்த ரெஸ்லர்கிட்ட தான் தோப்பாரு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக இப்போ ஒரு ரெஸ்லரை பற்றி சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் பேச ஆரம்பிக்கலாம். ஆனால் அப்படி சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கான கதைகள் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோவாக புரியும் உங்களுக்கு. அதனால் இப்போ ஜான் சீனா நம்முடைய ராக்கை எலிமினேஷன் சேம்பரில் ஒரு வில்லனாக மாற்றிட்டு போனார். இப்போ நம்முடைய ஜான் சீனா அவரோட டைட்டிலை வின் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் ஜான் சீனா அந்த ஒரு ஸ்டோரியில் இன்வால்வ்மெண்ட் ஆனார். அது இல்லாமல் ஒரு ஹில்டனாகவும் மாற்றினாங்க. அதாவது ஜான் சீனாவோட அந்த ஒரு வில்லத்தனம் அப்படிங்கிறது WWE அந்த ஒரு ஸ்டோரியிலே இல்லாதது. அதாவது கோடி ரோட்ஸை தான் நம்முடைய WWE வில்லனாக மாற்றுறது. அது நம்முடைய WWE கடைசி நிமிஷத்தில் கோடி ரோட்ஸ் வில்லனாக மாற்ற வேணாம், நம்ம ஜான் சீனாவை வில்லனாக மாற்றிடலாம். அது எதுக்காக அப்படின்னு கேட்டால், ஜான் சீனா WWE 16 முறை சாம்பியன் ஆகிட்டார். அவரும் 16 முறை சாம்பியன் ஆனது எல்லாமே ஒரு பேபி ஃபேஸாக தான் மாறினார். ஆனாலும் இப்போ கடைசி முறை 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகுறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அதனால் அந்த கடைசி முறை நம்மளுடைய ஜான் சீனா சாம்பியன் ஆகிறப்ப அந்த ஒரு சாம்பியனை வின் பண்ணுறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாக பேசப்படணும். அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை WWE ஃபேன்ஸ் யாருமே மறந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக WWE கடைசி நிமிஷத்தில் நம்முடைய ஜான் சீனா வில்லனாக மாற்றினாங்க. இவ்வில்லனாக மாற்றி நம்முடைய ஜான் சீனாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ரெஸ்ல்மனியா 41ல் மேட்ச் நடந்துச்சு. இதில் நம்முடைய ஜான் சீனா நம்முடைய கோடி ரோட்ஸை க்ளீனாக பீட் பண்ணி WWEயோட அன்டிஸ்பியூட்டட் அது WWE சாம்பியனாக நம்முடைய ஜான் சீனா ஆகிட்டார். இப்போ நம்முடைய ஜான் சீனாவோட அந்த ஒரு டைட்டில் ரெயின் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த டைட்டில் ரெயின் போகிறத விட நம்முடைய WWE என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ட்ரீம் மேட்சஸ் எல்லாமே நம்முடைய ஜான் சீனா WWE அந்த ஒரு சாம்பியனை தோற்கறதுக்கு முன்னாடியே ஜான் சீனா வச்சு ட்ரீம் மேட்சஸ் எல்லாமே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா அது என்னென்ன மேட்சஸ் அப்படிங்கிறது மேபி அது உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஜான் சீனா நான் 2025 நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிறது சொன்ன உடனே, அதாவது ரெஸ்லர்ஸ் எல்லாருமே, அதாவது WWE ரெஸ்லர்ஸ் எல்லாமே நான் அந்த ரிட்டையர்மெண்ட் டூரில் நான் ஜான் சீனா கூட நான் பீட் பண்ணுவேன், ஜான் சீனாவை நான் சேலஞ்ச் பண்ணுவேன், நான் ஜான் சீனா கூட ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் அந்த க்யூவில் நின்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆளாக நம்மளுடைய ராண்டி ஓர்டன் இருக்காரு. ராண்டி ஓர்டனுக்கு அடுத்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையராக இருக்கட்டும், இல்லை செத் ரோலின்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய சிஎம் பங்காக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்மளுடைய சிஎம் அதாவது நம்முடைய ஜான் சீனா கூட ஒரு லாங் டைம் ஃபியூடு போக போகிறாங்க. லாங் டைம் ஃபியூடு போக போகிறாங்க அப்படிங்கிறத விட, நம்முடைய ஜான் சீனா அவரோட டைட்டிலை தோற்கறதுக்கு முன்னாடி இந்த மேட்சஸ் எல்லாம் WWE வச்சு நடத்திடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் WWE இப்போ இருக்காங்க. அது இல்லாமல் உங்களோட ஜான் சீனா அவரோட டைட்டிலை எப்போ தோற்க போகிறாரு அப்படின்னு கேட்டால், அதுவும் இந்த ரெஸ்லர் கூட தான் தோற்க போகிறாரு அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது யார் அப்படின்னு கேட்டால், உங்களோட கோடி ரோட்ஸ். அதாவது அமெரிக்கன் நைட் மேர் இந்த கோடி ரோட்ஸ் கூட தான் உங்களோட ஜான் சீனா அவரோட டைட்டிலை லாஸ் பண்ணிட்டு போக போகிறாரு. அது மேபி எப்போ அப்படின்னு கேட்டால், டிசம்பர் மாதம் அவங்களோட ஜான் சீனா அவரோட டைட்டிலை தோற்க போகிறாரு. அதாவது WWE டிசம்பர் மாதம் இப்போ ஆல்மோஸ்ட் பேப்பரும் எதுவுமே WWE நடத்துகிறதே கிடையாது. டேரெக்டாக சர்வீஸ் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக ராயல் ரம்பல் தான். அந்த இடைப்பட்ட இதில் WWE ரெஸ்லர்ஸுக்கு எல்லாத்துக்குமே லீவ் விட்டுருவாங்க. ஆனால் இந்த வருஷம் 2025 இந்த வருஷம் நம்முடைய WWE ஜான் சீனாவுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு பேப்பரியை நடத்த போகிறாங்க. அது என்ன பேப்பரி அப்படின்னு கேட்டால், ரூத்லெஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு நேமை WWE பேப்பரிவாகவே நம்மளுடைய WWE டிசம்பர் மாதம் நடத்த போகிறாங்க. அதாவது ரூத்லெஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை தான் நம்மளுடைய WWE டிசம்பர் மாதம் ஜான் சீனாவுக்கு ஒரு பேப்பரிவாக கன்வெர்ட் பண்ணி, அந்த பேப்பரியில் தான் நம்முடைய ஜான் சீனாவை புகழ்விக்க, அதாவது இது பண்ணுற மாதிரி, அதாவது ஜான் சீனாவுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய
ஜான்சினாவுக்கு WWE செய்ய போகிறாங்களாம். அதில் தான் உங்களோட ஜான்சினா வந்து அவரோட டைட்டிலை வந்து லாஸ் பண்ணிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ஜான்சினாவோட அந்த ஒரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து 2025 வந்து என்னோட டைட்டிலை வந்து அது நான் 2025 நான் முழுக்க நான் ரெஸ்லிங் கரியரை விட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் 2025 வந்து அவரோட அந்த ஒரு ரெஸ்லிங் கரியருங்கிறது ஓவர் ஆக போகுது. அது இல்லாமல் அவர் வின் பண்ணார்ல 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு வின் பண்ணார்ல, அந்த ஒரு டைட்டிலுமே லாஸ் பண்ணிட்டு போக போகிறாரு. அதாவது இதில் வந்து 2 விதமான ஒரு பெனிஃபிட் வந்து ஜான்சனாவுக்கு இருக்குது. ஒன்று வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டது அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட்டு. அது இல்லாமல் 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜான்சனா வந்து புகழ் விற்கணும் அப்படிங்கிறதுக்காக ரூத்லெஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரியை வந்து WWE வந்து ஜான்சனாவுக்காகவே நடத்துகிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அதாவது ஜான்சனா வந்து புகழ்கிறாங்க. இத்தனை வருஷமாக ஜான்சனா வந்து உழைச்சிருக்காரு, WWEக்காக உழைச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஜான்சனாவுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை வந்து நம்மளுடைய WWE தராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்காக நான் தலை வணங்குறேன். ஆனாலும் ஜான்சனா வந்து எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். ஆனாலும் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரூத்லெஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு நேம் வந்து யாருக்கு சொந்தமான அந்த ஒரு நேம் அப்படின்னு கேட்டால், அது வந்து ஜான்சனாவுக்கான சொந்தமான அந்த ஒரு நேம். WWEக்கு வந்து நம்முடைய ஜான்சனா வந்து டெபியூட் ஆகிறப்ப நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய கேட்டாங்களுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ரூத்லெஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு நேமை தான் நம்முடைய ஜான்சனா வந்து கேட்டாங்களை பார்த்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து நம்முடைய ஜான்சனாக இருக்கட்டும், யூ கேன் சீ மீயா இருக்கட்டும், நெவர் கிவ் அப் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ வந்து சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வந்து தான். அதாவது யூ கேன் சீ மீ அப்படிங்கிற அந்த கையாட்டதாக இருக்கட்டும், நெவர் கிவ் அப் அதாவது உன்னால் எதுவுமே முடியாது அப்படிங்கிறது எல்லாமே ஜான்சனா வந்து இப்போ வந்து இந்த ஒரு 10 வருஷத்தில் வந்து தான் இது எல்லாருமே சொன்னது. ஆனாலும் ஜான்சனா வந்து டெபியூட் ஆகிறப்பயே சொன்னது என்ன அப்படின்ட்டா, ரூத்லெஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை தான் நம்முடைய ஜான்சனா வந்து WWEக்கு டெபியூட் ஆகிறப்ப அந்த வேர்டை தான் நம்முடைய ஜான்சனா சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஜான்சனா வந்து அந்த வேர்டை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நெவர் கிவ் அப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையே நம்முடைய ஜான்சனா வந்து சொல்ல ஆரம்பித்தார். அதனால் அந்த பழைய விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக ஜான்சனாவை வந்து இன்னும் உயர்ந்த மனிதன் அப்படிங்கிற காட்டணும் அப்படிங்கிறக்காக ரூத்லெஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு நேமை வந்து நம்முடைய ஜான்சனாவுக்காக டிசம்பர் மாதம் ஒரு பேப்பரியாக கன்வெர்ட் பண்ணி அந்த பேப்பரியில் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை நம்மளோட WWE செய்ய போகிறாங்க. அந்த பேப்பரியில் நம்முடைய ஜான்சனாவுக்கு வந்து மேபி மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன மேட்ச் அப்படிங்கிற டைட்டில் மேட்ச். அதாவது நம்முடைய ஜான்சனா வச்சிருக்க அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டில் மேட்ச் தான் மேபி நடக்கும். நம்முடைய ஜான்சனாவோட ஆப்போனண்ட்டாக யார் இருக்க போகிறா அப்படின்னு கேட்டால், உங்களோட அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் இருக்க போகிறாராம். அவர்கிட்ட தான் அதாவது எங்கிருந்து பெறப்பட்டதோ அங்கேயே செல்லும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரெசல்மனியா 40ல் வந்து 41 வந்து நம்முடைய ஜான்சனா தான் நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அவரோட டைட்டிலை எடுத்தார். அதே டிசம்பர் மாதம் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து நம்முடைய ஜான்சனாட்ட வந்து டைட்டில் எடுத்துட்டு நம்முடைய கோடி ரோட்ஸ் தான் அவரோட நியூ சாம்பியனாக WWEல நியூ சாம்பியனாக இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனா வந்து ரெஸ்லிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு நம்முடைய ஜான்சனா வந்து அவர் வந்து அடுத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்முடைய ஜான்சனா பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் ரெஸ்லிங்கை விட்டுட்டா நம்முடைய ஜான்சன் வந்து ஓய்வு பெற்றுட்டார். அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனா நினச்சார் அப்படின்னா அவர் சும்மா கூட வீட்டில் உட்காந்துருக்கலாம். இல்லை ஹாலிவுட்டில் படம் நடிக்க போகிறனாலும் நம்முடைய ஜான்சனா போயிடலாம். ஏன்னா நான் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டால், டிசம்பர் மாதம் நடக்க போகிற அப்போ நான் சொன்னல அந்த ஒரு பேப்பரியில் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அவரோட டைட்டிலை வந்து கோடி ரோட்ஸ் தான் தோக்க போகிறாரு அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு 48 அது சொல்கிறேன் ஒரு 98% வந்து இப்போ வந்து கோடி ரோட்ஸில் தான் தோக்க போகிறாரு அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கு. மேபி அந்த சொன்னால அதாவது ரூத்லெஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரில் வந்து டிசம்பர் மாதம் நடக்க போகுது. அதில் வந்து நம்மளுடைய ஜான்சனா கூட எந்த ஆப்போனன்ட் மோதினா நல்லாயிருக்கும். அதாவது இப்போ போகிறது என்னென்னா கோடி ரோட்ஸ் தான் மோதுவார், கோடி ரோட்ஸ் தான் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. உங்களோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது டிசம்பர் மாதம் நடக்க போகிற அந்த ஒரு பேப்பரியில் வந்து ஜான்சனா கூட ஆப்போனண்ட்டாக யார் மோதினா நல்லாயிருக்கும்? நீங்கள் உங்களோட விருப்பங்கள் நான் இது சொல்லலை, உங்களோட விருப்பம். அதாவது நீங்கள் ரோமன் ரெயின்ஸ் சொல்லுவீங்க, இல்லை சிஎம் பங்குன்னு சொல்லுவீங்க, இல்லை செத்ரோன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்த நீங்கள் சொல்லுவீங்க. அதாவது இவர் தான் எங்கள் அதாவது ஜான்சனாவோட மோதணும், அவங்க தான் ஜான்சனாவை பீட் பண்ணி சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அதில் உங்களுக்கு விருப்பமான ரெஸ்லர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜான்சனா வந்து இந்த வருஷம் 2025 டிசம்பர் மாதம் வந்து சாம்பியனாக தோக்க போகிறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது இல்லாமல் கோடி ரோட்ஸில் தான் அப்படிங்கிறது உறுதியாகுது. அது இல்லாமல் இதுக்கப்புறம் உங்களோட ஜான்சனா வந்து ரெஸ்லிங் கெரியரில் வந்து திரும்பி வரமாட்டார் அப்படிங்கிறத விட்டு மொத்தமாக ரெஸ்லிங் கெரியரை விட்டுலாம் போக மாட்டார். அதாவது ஃபைட்டு மட்டும்தான் நம்முடைய ஜான்சனா பண்ண மாட்டாரே தவிர, இப்போ ராக்கு மாதிரி WWEக்கு வந்து ஏதாவது ஒரு அப்பியரன்ஸ் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து கண்டிப்பாக கொடுப்பார். அதாவது ராக் மாதிரி வருஷத்தில் ஒரு நாள்
இல்ல வருஷத்துல 2 நாள், இல்ல 6 மாசம் அப்படிங்கிற மாரி WWE வந்து நம்முடைய ராக் வந்து எப்போ அப்பியரன்ஸ் தராரோ, அதே மாரி உங்களோட ஜான்சினா வந்து ஒரு அப்பியரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா.